ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களியுங்கள், ஜீவன் தொண்டமான் வெளியிட்ட தகவல். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்து இந்த நாட்டை பொறுப்பேற்று மீட்டுக் கொடுத்த ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். குறித்த விடயத்தை நேற்று கொட்டகலை CLF மண்டபத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தெரிவித்தார். மேலும் நாடு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த போது நாட்டை பொறுப்பேற்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சஜித் பிரேமதாசவிற்கு அழைப்பு விடுத்த போதிலும் எம்மிடம் 53 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே உள்ளனர். ஆகவே அடுத்த தலைமுறையை விட அடுத்த தேர்தல் தொடர்பாகவே எனது கவலை என கூறி நாட்டை பொறுப்பேற்க சஜித் பிரேமதாச மறுப்பு தெரிவித்துள்ளார். விரிவடையும் போர் பதற்றம். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அண்மை காலமாக விரிவடைந்து வரும் போரை தொடர்ந்து பதற்றங்கள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மீது ஹிஸ்புல்லா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இடைமறிக்கப்பட்டதாக அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அத்துடன் ஹிஸ்புல்லாவின் இராணுவ திறனை பலவீனப்படுத்துவதற்கும் மோதலை மேலும் அதிகரிப்பதை தடுப்பதற்குமான ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக இலக்குகளை முன்கூட்டியே தாக்கியதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதன்போது 3 கொல்லப்பட்டதாகவும் இந்த உயிரிழப்புகள் பொதுமக்களா அல்லது போராளிகளா என்பதை லெபனான் சுகாதார அமைச்சகம் குறிப்பிடவில்லை எனவும் தெரியவந்துள்ளது. இலங்கையில் 400 ரூபாவாக அதிகரிக்கும் டொலரின் பெறுமதி. சஜித் பிரேமதாச ஆட்சிக்கு வந்துவிட்டால் 1.4 பில்லியன் டாலர்கள் இந்த நாட்டிற்கு இல்லாமல் போய்விடுவதுடன் டொலரின் பெறுமதி 400 ரூபாவாக அதிகரிக்கும் என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் முன்னாள் மேல் மாகாண ஆளுநருமான அசாத் சாலி தெரிவித்துள்ளார். மேலும் 6 தடவை பிரதம மந்திரியாக வந்த ரணில் விக்ரமசிங்கவிடம் நாட்டை கொடுப்பதன் மூலம் முன்னேறி கொண்டு செல்ல முடியும், அவரிடம்தான் அதற்கான அனுபவம் உண்டு. பாகிஸ்தான் வங்குரோத்தடைந்த நிலையில் தற்போது IMF உதவி செய்வதாக போயுள்ளது. ஆனால் இலங்கை வங்குரோத்தடைந்து குறுகிய காலத்திலே IMF விரைவாக வந்து உதவி வழங்கியது. தற்போது இந்த பிரச்சினை இருக்கின்ற காலகட்டத்தில் கூட உலக வங்கி, IMF, ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பவற்றால் 1.2 பில்லியன் வரவேண்டியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடித்துவிட்டு சஜித் பிரேமதாச ஆட்சிக்கு வந்துவிட்டால் 1.4 பில்லியன் டாலர்கள் இந்த நாட்டிற்கு இல்லாமல் போய்விடும். அந்த பணம் இல்லாமல் போய்விட்டால் டொலரின் பெறுமதி 400 ரூபாவிற்கு வந்துவிடும். மீண்டும் இந்த நாடு நெருக்கடிக்குள் தள்ளப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் மொசாட்டை இலக்கு வைக்கும் ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லா தளபதியின் படுகொலைக்கு இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினரை பொறுப்பானவர்கள் என அந்த அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த மாதம் பெய்ரூட்டில் வைத்து ஹஸ்பெல்லாவின் உயர்மட்ட தளபதி புவாட் ஷுக்குர் கொல்லப்பட்டதற்கு பழிதீர்க்கும் முகமாக நேற்று இஸ்ரேலை நோக்கி 320க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தொலைக்காட்சி ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார்.